ஏடிஎம் காட்டால தர்பூசணி வெட்டுறோம் என்ன ரொம்ப இனிப்பாக இருக்கேண்ணா கிசில் அப்படியே முறிஞ்சு கீழே விழுந்துட்டு இல்லையா இந்த டிவிக்குள்ளே வந்துட்டேன் வேணா இப்படி பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் வேணா அம்மாரால் போய் ஏற்றி கொண்டு போக போகிறோம் 2 பேர் நிற்கணும் வேணா என்ன பிராண்ட் போத்தல் இது பிரிப்பி சாப்பிட போகிறோம் இந்த இதுல இந்த வித்தம் சொல்லி தேடினா ஹே ஹலோ गाइस எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா அண்ணா இன்னைக்கு எந்த இடத்துக்கு வந்தேன்னா அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா வேலெண்ணெய் பாத்தீங்க வேலெண்ணைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட வந்தாங்க. அது வேற கதை, அது பெரிய கதை, நீங்க வீடியோ பார்க்க தெரியும். சரி, அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு புங்குடிக்கு 9ஆம் பட்டத்தை பார்க்க போனாங்க. போற வழியில எங்க பாலாண்ணா தெரியும் தானே, ஒரு ஆள் கஷ்டப்படுதுன்னு சொல்லி உடனே ஆளை ஏற்றி கொண்டு போய் உதவி உதவின்னு சொன்னாங்க பாலாண்ணா தானே உதவிக்கிறங்க ஜெஃப்னா வாலா பாத்தீங்கன்னா உதவி செய்திருக்கிறார். நீங்கள் டிஆர்ஆர் மோட்டார் சப்ஸ்கிரைப் பண்ணி அதாவது பாத்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு வேற 9ஆம் பட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு கருங்கல்லால் செய்யப்பட்ட கோயில், அதாவது 200 வருஷம் பழமையான ஒரு ஐயனார் கோயில். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கோயில் அழிவடைய கூட என்ன ஒரு சீமெண்ட் போட்டு கல்லுகளால் கட்டினா பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட வெடிப்புகள் ஏற்படும், அழியும். என்ன நம்மள பழைய வீடுகளை பார்த்தாலே தெரியும். ஆனா இந்த கோயில் அழிய கூட நூற்றாண்டுகள் இன்னும் கடந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த கோயில் நிலைச்சு நிக்கணும்னு சொல்லி தண்ணி கருங்கல்லால பாத்தீங்கன்னா ஒரு கோயிலை கட்டிக்கொடுங்க. அவ்வளவு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கோயில், பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. ஒவ்வொரு சிற்பமும் பாத்தீங்கன்னா அவ்வளவு நுணுக்கமா பாத்தீங்கன்னா வேலைப்பாடுகள் அவ்வளவு அழகா இருக்கு. அப்படி ஒரு கோயிலை அமைச்சு கொண்டிருக்கீங்கன்னா வீடியோ ஃபுல்லாவே நெட்டிப்பு ஃபன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய டீம் ஒன்று பாத்தீங்கன்னா வரைக்குள்ள பயந்துட்டாங்க, அடிக்க வராங்களோ உதைக்க வராங்களோ. அப்ப என்ன நாங்கள் என்னடா இது பெரிய டீம் ஒன்று பார்த்தா அவையில் வந்து இளநீ எல்லாம் நாங்கள் அவையெல்லாம் சேர்ந்து இளநீல் பிடிங்கி குடிச்சது பிடிங்கி குடிச்சது. அப்படி பாத்தீங்கன்னா பனங்கிழங்கு பிடிங்கிறது இப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் நெருப்பு ஃபண்டா இருந்தது. வீடியோ செய்வோம், அதுக்கு பனங்கிழங்கு பிடிங்கி சுட்டு சாப்பிட போறோம். பனங்கிழங்கு பிடிங்கி அடுத்தடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா நெருப்பு திறமையா இருக்கும். அதை பாத்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. வேலை புங்குடி 9ஆம் பட்டை முழுமையா காணொலி எடுத்திருக்காங்களா, முடிஞ்ச அளவு சில இடங்கள் விடுபட்டு இருக்கலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோல வரும். நாங்க இன்னைக்கு தொடர்ந்து அது தொடர்ந்து நாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வார வழியில் ஒரு யானை ஒன்றை பார்க்குறாங்க. அதில் இப்போ ஒரு கோயில் ஒன்று, வார வழியில் ஒரு கோயில் ஒன்று திருவிழா போல் யானை ஒன்றை பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி குளிச்சு கொண்டிக்கிறதா இருக்கும். இந்த கோயில் கேணியில் இருக்கிற தண்ணி அப்படி எடுத்து குளிச்சு கொண்டிக்கிறேன். தண்ணியெல்லாம் என்ன மாரி எத்துதானே இன்றைய தான் முதலாக யானை குளிக்கிறத பார்க்க. கும்பிக்கையில் அப்படியே தண்ணியை பாய்ச்சி தம்பில் கடிக்கும். ஆளுங்க என்ன கூட்டிக்கணும் வந்தீங்க? கைலாச வாகனத்துக்காக உபயோகாரர் அஞ்சாபுரத்திலிருந்து ஜானைகள் செண்டி மூலம் மயிலாட்டம் கோயிலாட்டங்கள் என்று சொல்லி ப்ரோக்ராம் இரவு 5:30 ஸ்டார்ட் பண்ணுறது. சிறப்பான செய்ய போறீங்க. மண்கொம்பான் என்றாலே கூடுதலாக நகைக்கடை தானே? நகைக்கடை. சரி என்ன சரி. பை பை பை. ஓகே, வந்து டிவி வந்து ஒத்த கையால் வந்து ஒன்றை எழுதி போட்டார் மண்ணுக்குள்ள. எனக்கு ஒரு சின்ன துண்டா தந்தீங்கன்னா நல்லா இருக்கு. என்னது சரிதான்.
இன்றைக்கி ஏடிஎம் கார்டால் தர்பூசணி வெட்டுறோம் என்ன. இந்த வகைக்கு நல்லா இருக்கு வேணா கட்டபடி கொண்டு அப்படி இருக்கிற பத்தாப்பழம் இல்லை சொல்றது என்ன தர்பூசணி பத்தாப்பழம் பத்தாப்பழம் வேறு இல்லை வத்தாப்பழம் இல்லை, இது தர்பூசணி. வத்தாப்பழம் சாரி தர்பூசணி ரொம்ப இனிப்பாக இருக்கேண்ணா. வர்ற வழியில் வாங்கினாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி டேங்க் கொண்டு காற்று காற்று போட்டது போல் அப்போ அப்படியே டிராக்டரோட அப்படியே விட்டபடி நிற்கிதுண்ணா. இல்லாட்டிக்கு சில்லு அப்படியே முறிஞ்சு கீழே விழுந்துட்டு இல்லையா, என்ன கட்டணும்னு தெரியா அப்படியே நிற்கிது. நாங்களும் மடிவை பார்க்கல, அப்படியே சும்மா அப்படியே எடுத்தோன்னு அப்படியே வெஞ்சால வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் இந்த வருஷத்துக்குரியது. கும்பாபிஷேகம் நடக்க போகுதா, நடந்துட்டோ நடக்க போதோ தெரியல. இந்த தீவுக்குள்ளே வந்துட்டேன் வேணா, புங்குடு தீவுக்குள்ளே என்ட்ரி ஆயிட்டம். வீடுகளெல்லாம் இருக்குது. வந்த உடனே பிள்ளையாரப்பா பார்த்தாச்சாங்க நாங்கள் சைட்டில். உங்களுக்கு வீடியோவில் காட்ட மறந்துடுவாங்க. சைனா தீவு நாகதீப விகாரை அப்படின்னு சொல்லி ஒரு போட் ஒன்று அதில் போட்டிருக்குது. நீ பார்த்துருப்பீங்க. வடலியால் வந்து வேலி அடைச்சிருக்கீங்க. இங்கே இருக்கணும் நிறைய குடியிருப்புகள் வந்து இங்கே இருக்குது. ஒரே இங்கே என்னன்னு சொல்கிறது, ஒரே இந்த பெணமரம் தான் நிறைய நிற்கிது இந்த இடங்களில். அதாவது பெணம் தோப்பு தான் கிணக்க நிற்கிது இது எங்கள் ஏரியாவுக்கு. அதாவது இந்த புங்குடுதீவு ஏரியாவுக்கு பெணதான் நிறைய நிற்கிதுதானே. இந்த கோயிலுக்கு தான் இந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கணும். இதுதான் இந்த கோயில் தான். இது அதே பேர் தான் அடிச்சிருக்கு. இந்த கோயிலுக்கு தான் இந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இதுதான் இந்த புது பெயிண்ட் எல்லாம் அடித்து வடிவாக கட்டியிருக்கீங்க தானே. ரைட். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா கோயில் வெள்ளு மாட்டிக்குது. 60 பார்ப்பேன். வயல்கள், குளங்கள், நிறைய இயற்கை அளவோடையே நிறைஞ்சு போயிருக்குது இந்த இடம். அப்படி அங்கே வைப்பா முன்ன இருக்குது காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே கண்ணையம்மன் கோயில் வந்து இதில் இருக்குது. அப்படியே இந்த இதால் அப்படியே உள்ளே போனால் கண்ணையம்மன் கோயில் சரிதானே. இப்போ அந்த என்ட்ரன்ஸ் தான் இது காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் வேணா. ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் வேணா. அந்த கண்ணகியம்மன் கோயிலுக்கு பிரம்மாண்டமாக ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று கட்டியிருக்காங்க ரோட்டில். எப்படி இருக்கேண்ணே இதுக்குள்ளே இருக்க போய் கொஞ்சம் தூரம் பார்ப்போம் எப்படி இருக்கு. குறிகட்டுவான்ன்ற இங்குடுது வேணே மாறி சொல்லிட்டு வேறு இங்கே குளங்கள் மாரி ஒரு செட்டப் அப்படி இருக்குண்ணே. ரோட்டுக்கு அங்காலையும் இங்கே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடுகள் மேய்ஞ்சு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது. ரைட். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். மாடுகள் வந்து மேய்ஞ்சு ஒன்று இருக்குது. இதுதான் அந்த கண்ணகை அம்மன் புங்குடுதீவு. இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் என்ன. வந்து அப்படியே அரிசி ஏற்றி கொண்டு ஒரு அம்மாரால் போய் ஏற்றி கொண்டு போக போகிறோம். எங்களை பாலாண்ணா தானே ஏற்றி கொண்டு வர போகிறார். கோயிலெல்லாம் காட்ட போகிறோம் அவங்களுக்கு. அம்மம்மா அப்படியே பார்த்து கொண்டு போவோம். ஏன்னா இன்னைக்கு இந்த அம்மம்மாவோட தான் நினைக்குது. ரைட் போகலாம். எங்களை பாலாண்ணா வந்து அந்த அம்மா வந்து ஏற்றி கொண்டு போகிறார். பின்னுக்கு அவள் வேறு இருக்கிறா. அவள் தான் இப்போ எங்களுக்கு பாதையெல்லாம் காட்டி கொண்டு போகிறா. இதால் போனால் நிறைய இடங்களை பார்க்கலாமண்டு, அதான் நிறைய கோயில்களை பார்க்கலாமண்டு. வேறு என்ன இதாக போகிறாங்க.
என்ன ரோட்டுகள் இது? அம்மம்மா எங்கேயோ கூட்டி கொண்டு போகிறான்னு விளங்குது. எங்கேன்னு தெரியல. மண் ரோட்டுகள், கல் ரோட்டுகள், இங்கே மாமரங்கள் அன்றைக்கி மாங்காய் கிடக்கு. பார்க்கணும் இருக்கா வரைக்க. ஒரு காட்டு பாதைகளை கூட்டி கொண்டு போகிறேன். என்னென்று விளங்கல. எனக்கு ஒரே ஃபேனையாக கிடக்கு. இங்கே பழைய பில்டிங்குகள் கிடக்கு. என்னென்று தெரியல. நானும் பார்க்கல. இப்போ எப்படி ஒரு இடங்களை எங்கே கூட்டி கொண்டு போகிறான்னு தெரியல. அவள் இங்கெல்லாம் கையெல்லாம் காட்டுறான். இங்கே எங்கேயும் ஏற்றி போட்டேன். ரைட். இதுக்கே ஒரு டயர் ரோட் ஒன்று போட்டிருக்காங்க. இதுக்கே கொண்டு வந்து போட்டிருக்குறாங்க. என்ன ரோட்? ஒரு சின்ன ஒரு ஒழுங்கேக்கையும் இதுக்கே கொண்டு டயர் ரோட் போட்டிருக்காங்க. என்ன அந்த மெயினான ரோட்டை திருத்தையில் இதுக்காக போட்டிருக்காங்க. ஓ அங்கே பாருங்க. வேறு ரிலாக்ஸ் ப்ரோ பார்த்தீங்க என்ன செய்கிறார் இந்த ரோட்டில் இந்த மாங்காய் அப்படிங்கிறார். ஒரு வித்தியாசமான இடமே இருக்குன்னு. இது காட்டு பாதை மாரி. இது பாருங்க பில்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு. எல்லாம் உடஞ்ச நிலையில் அப்படி தான் இருக்குது. தனி ஒரு தீவு தானே இது. அப்படி தான் இருக்குது. இப்போ தான் பெறுது குடியிருப்பு எழுதுகளுக்கு. இதுக்கு ஒற்றை கையில் இப்போ பேலன்ஸ் பண்ணி ஓடையிலாது. நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ பார்ப்போம். இது என்ன இது? ஆமாட்ட விடு. தேங்க்ஸ் துவா vlog. அம்மா வந்துட்டா நான் போங்க. ரெண்டு பேர் நிக்கணும் வேணா. அம்மா தேடி விட 3 பேர் பாருங்க. அப்படி அம்மா திருதுக்காண்டு வரணும். அம்மாண்ட பிள்ளைகளை பாத்தீங்களா? 3 பிள்ளைகள். அம்மா தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அந்த டேங்க் ஒரு கடிதம் காணுமா? ஆமா ஒரு அடிச்சு எத்தனை தண்ணி காணும்? அம்மாக்கு நாங்க கொண்டு அரிசியில் எத்தனை நாள் தண்ணி காணும்? ஒரு மாசம் 2 மாசம் பாய்ப்பேன். 1500 ரூபாய்க்கு அடிக்கிற தண்ணி ஒரு மாசம் 2 மாசம் பாய்ப்பேன். குடிக்கிறதுக்கு மட்டும்தான் எடுக்கும். பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான நல்ல இடம். ஆனா இங்க மெயின் பிரச்சனை தண்ணி. தண்ணி மட்டும் தான் இங்க மெயின் பிரச்சனை. தண்ணி பையன் அம்மா இந்த பூமண்டலம் அப்படி அழகா படம் சேர்த்தாங்க. ஓகே வாங்க. இல்லையம்மா தான் சார் கேட்டதுக்கு நன்றி. குளிச்சுட்டு போ. அம்மா வந்துறாங்க. அம்மாங்களுக்கு இதெல்லாம் தந்தவா. அம்மா ஓசரிச்சவா. என்ன தெரியுமா? இந்த இப்படி இடதுகை பக்கம் திரும்பினா ஐயனா கோயில், இங்க வலதுகை பக்கம் திரும்பினா நாயமா கோயில். ஒவ்வொரு எல்லாம் தெரியுமா? கவனம் நீங்க. ஓகே சரி நன்றிங்க. தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு போவோம். என்ன பிராண்ட் போத்தல் இது? அம்மாண்ட பக்கத்துக்கு தாங்க பிளாஸ்டிக் போத்துல வச்சு குடிக்க கூடாது. அதோட இந்த வீதுரு போத்துல கண்ணாடி போத்தெல்லாம் மண்டே தண்ணி வந்திருக்கேன். நாங்க குடிக்க போறோம். எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறாங்க தெரியுமே? போத்தலுக்கு தான் எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறாங்க. தண்ணிக்கு எக்ஸ்பைரி சோடா குடிச்சு போட்டு சரி அந்த போத்தல கெமிக்கல் கலக்குற இதுக்கு தான் எக்ஸ்பைரி இந்த பதியானக்கு அது நச்சுத்தன்மை இருக்கு. இதுல கூட்டி கொண்டு பிளாஸ்டிக் போத்தல நச்சுத்தன்மை இருக்கு. அதனால நான் 3 போத்தல் எடுத்தேன். நான் அதுக்குள்ள விட ஆட்டோ அது அம்மா எங்களுக்கு கிளாஸ் போத்தல தந்தவான்னு சொன்னா பிளாஸ்டிக் போத்தல இல்லை நச்சுத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி அதான் கிளாஸ் போத்தல் எங்களுக்கு தந்தவாங்க. இப்போ குடிச்சிட்டோம். இப்போதான் வயிறு குளிர்மையா இருக்கு. அவன் சின்ன நாட்டுலாம் நிற்கிறான். இப்ப கூப்பிட்டு 25 கிலோ அரிசி
அதுக்காக கொஞ்சம் யாரை ஒன்று சொல்லுங்களேன், அது எனக்கு பெருசு தானே. தந்து விட்டேன் போயிட்டு வாமாண்டு மழை கட்டாதுல மருமகள்லாம் நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு தண்ணி வேணா கொண்டு போங்களேன். சரி அந்த இருப்பா அதை மூட கவனமா போகணும், ரோட் மாறாம வாரி மூடி இருக்காம கவனம். சரி காய்ஸ் இப்போ என்னென்னா நாங்கள் 9ஆம் வட்டாரத்துல இருந்து இப்போ 10ஆம் வட்டாரத்துக்கு போக போகிறோம். அந்த ஐயனார் கோயில் இப்போ கட்டி கொண்டு இருக்கிற ஐயனார் கோயில் அங்கே அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் பிளாக்கு. இந்த அம்மா கூட அப்படியே கழிஞ்சு வேறு பேனை என்ன ஒட்டிய ஃபுல்லாக பேனை என்ன பாருங்க எப்படி இருக்குண்டு பேனம் தோப்புமே. அது இங்கே வேலை நடந்து கொண்டு இருக்குது. பார்ப்போம் இதான் இந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். என்ன கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் வட்டாரம் ஐயனார் கோயில் அதுதான் இப்போ வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. இப்படி இருக்க போய் பார்த்தோன்னு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் டிபிடிபியை சாப்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலில் போயிட்டு பார்ப்போம். பாருங்க டிபிடிபி சாப்பிட போகிறோம். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அந்த அம்மா ஏற்றி கொண்டு வந்து அவ இறக்கிட்டு இப்போ நாங்கள் 9ஆம் வட்டாரத்தில் நிற்கிறோம். இப்போ 9ஆம் வட்டாரத்துலேருந்து தான் நாங்கள் இப்போ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா இது வந்து ஐயனார் கோயில். ஐயனார் கோயில் வந்து இப்போ வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கிழங்குகள் இருக்குது பெருசாக உடைச்சி அப்படி நொறுக்கப்பட்ட நிலையில் தேவைக்காக அப்படி உடைச்சிக்கப்பட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிஏ கிரைன் மிஷின் ஒன்று நிற்கிது பாருங்கள். பிடிஏ கிரைன் ஒன்று கேபிள் போட்டெல்லாம் அப்படி லொக் பண்ணியிருக்கு. இங்கே அந்த கல்ல இருக்கிறது இதுதானே அந்த மிஷின். ஐயனார் இந்த சிலை எப்படி இருக்குன்னு சொல்லி கருங்கல்லால் அப்படியே வடிச்சிருக்கணும். அப்படியே சுற்றி பார்த்தோன்னு வரும் பாருங்கள். பிள்ளையார இப்படி செதுக்கி இருக்காங்க இந்த கருங்கல்லால். காலெல்லாம் சுடுது பாருங்கள். மணல் நிலம் முருங்காலோட நடக்கிறோம். இந்த உச்சி வெயிலுக்கு சரியாக சுடுது பாருங்கள். எப்படி இருக்குங்க பாருங்கள். இந்த தூணுகள் எல்லாம் இப்படி செதுக்கியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு அடையாளங்கள் போட்டிருக்கும் தானே. இந்த அடையாளத்தின்படி சின்ன ஒரு அச்சோட்டை அப்படி இந்த ஒரு அக்யூரேட்டாக செஞ்சுருக்காங்கண்ணா. அப்படி ஒரு இது பாருங்கள். இந்த சிலையில் எப்படி இருக்குங்க அப்படி ஒரு அக்யூரேட்டான ஒரு வடிவமைப்பு அப்படி தான் செதுக்கியிருக்காங்க போட்டு. பின்ன உள்ள வேறுங்க அந்த மூலஸ்தானத்தை எப்படி இருக்குன்னு இந்தியாவில் பாருங்க. இதில் வந்து அந்த மற்ற நவக்கிரகங்கள் அப்படி அந்த செட்டப் இது. மற்றது அது வந்து வசந்த மண்டபம் அங்கே அதில் தெரிகிறது. இது அந்த பெருசாக வசந்த மண்டபம் செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாகவே கருங்கல் வேலைப்பாடு தானே. அப்படியே சுற்றி அங்கால சாமி பாருங்க. இதில் மணிக்கோபுரம் வரும். டிடி என்ன இப்போ சொல்ல போகிறார் வரலாறு பிள்ளைங்களா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் பழமையான கோயில். என்ன ஓகே. இது வந்து ஒரு 200 வருஷம் பழமையான கோயில். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயியோராக இருந்திருக்கிறார். அப்போ அவர் நிலத்தை கொத்தி கொண்டு வந்திருக்காரு. கொத்தி கொண்டு போய்க்குள்ளே திடீரென்று நிலத்துலேருந்து ரத்தம் வந்திருக்குது. அவர் பார்த்துக்க என்னடா இது ரத்தம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வேங்கிட்டார். அது பிறகு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரத்தம் சொல்லி தேடினா தேடைக்குள்ள கல்லுலேருந்து ரத்தம் வந்தது. அப்போ அந்த கல்லை வெட்டி கிளப்பி எடுத்துக்கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த கல்லை தூக்கவே இல்லாமல் போயிட்டுது. பேருந்து அது ஐயனார் சொல்லியிருக்கேன். நான் ஐயனார் வந்தேன். நான் எனக்கு கோயில் ஒன்று போய் கட்ட சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு இந்த கோயிலெலாம் கட்டினவையால் இப்போ இந்த ஊர் மக்கள் என்ன செய்ய, இந்த ஊர் மக்கள் எல்லாம் காய்ச்சி ஆலோசிச்சுட்டு அவையில் இப்போ சொல்லி என்ன அந்த கல் இங்கே இருக்குல்ல, அந்த கல் இங்கே இருக்குது. அந்த கல் இப்போ இருக்கு பார்ப்போமா. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சொல்லியிருக்கேன். கோயிலை அடிக்கடி இடிச்சு கட்டுறது தானே. இப்போ நாங்கள் கருங்கல்லால் கட்டினா இக்காலத்துக்கும் அழிக்காதானே, அப்படி இருக்குன்னு தானே. அதனால தான் இடிச்சு கட்டுறதுக்கு என்ன காரணம். இப்போ கோயில் என்ன நோமலான கட்டைக்குள்ள அந்த சிவர்கள் பழுதாப்போம் இதுகள் வரந்தானே. அப்போ இடிக்க வேண்டிய சூழ்நிலை வரல. கருங்கல்லா பெர்மனண்டா இருக்கும். எப்பயுமே அந்த கோயில் அழியாது. அதனால எல்லாரும் சேர்ந்து இப்போ ஆலோசிச்சு இப்போ கருங்கல்லால் கட்டி கொண்டிருக்கணும். அவ்வளவு சிறப்பா இருக்குன்னு கனவுல வந்து அந்த சிலை அந்த கல்லூரிக்கு போய் பார்த்து வருவாங்க. விவசாயியால தோண்டி எடுக்கப்பட்ட அந்த கல்
இந்த டிடியை நான் சொல்லியிருப்பேன். இந்த ரத்தம் வந்து அந்த கல்லை வந்து இப்போ பார்க்க போகிறேன். போய் பார்ப்போம்மா. பாலஸ்தானம் பண்ணியிருக்கணும். இந்த கல்லா இந்த கல்லா இந்த கல்லா பிள்ளையார் பக்கத்தில் இருக்கு. இதுதான் இதுதான் அந்த சாமி இந்த கல்லாம். இது பார்த்தீங்கன்னா வேறு அந்த நிலத்தில் கிண்டைக்கு அந்த ரத்தம் வந்து கல் ரெண்டாவது பிள்ளையார் பக்கத்தில் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிள்ளையார் ஐயனார் எல்லாத்தையுமே இதில் வந்து படத்தான் சேர்ந்து வச்சுக்கணும். இந்த கோயில் அமைய காரணமாக இருந்த ஐயனாருடைய சிலை இதுதான். கல்லுகளை தானே இப்போ செதுக்கிறது. இந்த கருங்கல்லில் தான் அப்படியே விற்கிறாங்களா செதுக்கி எடுக்கிறது. இப்போ பாப்போம் ஜாலியாக வந்து இதுதான் இப்போ ஐயப்பன் இதில் உள்ள இந்த அதே வடிவில் இருக்கிறேன் ஐயனார். இது ஐயப்பன் இது ஐயப்பன். அது பார்த்தீங்கன்னா புலியில் ஐயப்பன். அது உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சு செதுக்கல் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. எவ்வளோ நுணுக்கமாக செதுக்கின கொண்டு வராங்க. அம்மன் சிலை கொண்டு செதுக்கி கொண்டிருக்கார். அண்ணாவோட பேர் என்னண்ணா? அவனோட பேர் ரமேஷ். எங்கே தமிழ்நாடா? ஆமாம், தமிழ்நாட்டில் இருந்து வேணா மகாபலிபுரம் தமிழ்நாட்டில் வந்து மிகவும் ஒரு நுட்பமான வேலையை அண்ணா வந்து சித்த வேலையை செஞ்சுருக்கார். இது எவ்வளோ ஒரு நுட்பமான வேலை. என்ன டைம் எடுக்குமாண்ணா இது ஃபுல்லாக செஞ்சு முடிய? 1 மாதம் ஆகும். ஒரு சிப்பஞ்சி 1 மாதம் ஆகும். ஓகே. இப்போ எத்தனை மாதமாக செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? 1 மாதமா? 1 மாதமாக செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. ஆமாம். அந்த கோயில் ஃபுல்லாக நீங்கள் தானே இப்போ ஃபுல்லாக சிப்பஞ்சி எடுக்கி கொண்டு இருக்கிறது? ஆமாம். இப்போ நீங்கள் வந்த எவ்வளோ காலம் இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வந்து? இப்போ தான் வந்து 1 மாதம் ஆகுது. வந்து 1 மாதம். ஃபஸ்ட்டில் செஞ்சோம், வந்து போயிட்டோம். இப்போ முதல்ல வந்து செஞ்சுட்டு போயிட்டீங்க, இப்போ திருப்பி வந்திருக்கிறீங்க. ஓகே ஓகே. டோட்டலாக இப்போ எத்தனை மாதம் நீங்கள் ஸ்ரீலங்காவில் தங்கி இருந்தீங்க? 6 மாதம். 6 மாதம். 6-7 மாதம் இருக்கும். 6-7 மாதம் இருந்தீங்களா? ஓகே ஓகே. டிடி எங்கே இடியாங்க இட்லி அழகானில்ல? குடல் மட்டும் கேட்குது. ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குது. இப்படி தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அப்படி அந்த ஷேப்புக்கு வரும். வந்து பாருங்க, கிரைண்டர்களை தான் ஃபுல்லாக கட் பண்ணி வைப்பினோம். அதுக்கு பிறகு மெதுவாக அந்த ஒளியை பாலா ஒரு 4 சேனல். நீங்கள் நான் வரைக்கும் நீங்கள் அதை கட் பண்ணி கொண்டு வந்தீங்க. இதில் ஒரு பழைய வீடு ஒன்று பார்த்து நாங்கள் இப்போ வேற பொங்குறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ரூபமகால்ன்ற ஒரு வீடு ஒன்று, பழைய வீடு. யாரோ விட்டுட்டு போயிருக்கணும். வீடுகளெல்லாம் உடைஞ்ச வண்ணம் இருக்குது பாருங்க. முள்ளுகளை கடந்து தான் வீட்டுக்குள்ளே போக வேண்டியிருக்கிறாங்க. எப்படி இருக்கு இந்த வீடுன்னு பார்க்க பே வீடு மாரி கிடக்கு. ஃபுல்லாக இடிஞ்சு அப்படி இந்த ஃப்ளாட்டுகள் எல்லாம் இருக்குது. இது ஒரு ரூம் போல். இங்கால இது இங்கே கிச்சன். இந்தியாவிலே பக்கம் கிச்சன் வருது. இந்த ரூமில் வந்து இந்த வீடு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது கிச்சனில் சைட் வந்து வேறு இதில் வந்துருக்குது. இந்த ரூம் எல்லாம் பாருங்க. இந்தியாவில் ஒரு ஹோல் மாதிரி ஒரு செட்டப். அப்படியே அங்கால சுற்றி வேறு அங்கால பார்த்தா தெரியும் பாருங்க. அப்படி ஒரு இடிஞ்ச நிலையிலே இருக்கேன் இந்த இடத்துல புங்குடுதேவியில். 9ஆம் பட்டாயிரம் என்ன ஒரு கூட்டு குடும்பமாக இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துருக்கணும். இப்போ இந்த வீடு அப்படி இடிஞ்ச நிலையில் மேலே ஓடுகள் இல்லாமல் அப்படி இருக்கு. என்ன இந்த வீடு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அந்த வீடாக இருக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு. ரோசாப்பூ இந்த முன் சுவரில் ரோசாப்பூ அடித்து வச்சுக்கிடாது. அதுவும் படிச்சுட்டு இருக்கு. இங்கே பாருங்க, உள்ளூர் பாருங்க, உள்ளூர் பாருங்க. இங்கே இதுலேயும் அந்த பூ போல் அந்த படங்கள் அப்படியே போட்டிருக்கு பாருங்க. ரோசாப்பூ அப்படி இதெல்லாம் அப்படி ஒரு செட்டப். என்னண்டு அந்த இப்போ வீடு கட்டுற ஆக்கள் மாதிரியே அந்த ஒரு செட்டப்பில் கட்டியிருக்கணும் பாருங்க. இங்கே கீழே போட்ட அடி தளம் கூட என்ன நீட்டாக இருக்குது. ஆனால் படிச்சிருக்கு. ஆனால் அந்த ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ஓரளவு. இங்கே பாருங்க பூக்கல்ல
இப்போ போடுற ஆக்கள் மாதிரியே பூக்கள் எல்லாம் போட்டிருக்கணும் இந்த ஓட்டை போட்டது அப்படி இப்போ லெவல் சீட் இல்லாமல் அடிச்சிருக்கணும் இங்கே பாருங்க இந்த லெவல் சீட்டு வர ஓட்டை மட்டும் இங்கே இந்த சைட் மேட்ட மேலே ஓடு தான் ஓடு சும்மா விட்டால் தெரியும் தானே வீட்டை பறிச்ச வண்டி வரைஞ்சு மாங்காய் பறிச்சு ஒன்று வந்துட்டு வீடியோ ஓப்பன் காணு எனக்கு இருக்காங்க Second video on my channel.